இன்றைய தினம் தோழர் ஆவண்ணாக்கான அண்ணாமலையின் 36வது வருட நினைவு தினமாக இன்று நாங்கள் அதை நினைவு கூறுகின்றோம். அந்த நிகழ்வுக்கு 2 பிரதான உரைகளை நிகழ்த்த வந்திருக்கும் தோழர் தட்சிணாமூர்த்தி மதுசூதனன் அவர்களையும் ரணத் குமாரசிங்க அவர்களையும் தயவு செய்து மேடையில் வந்து அமருமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். காம்ரேட் ரணத். இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்க இருந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் தம்பிராசா நடராசா இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக அவருடைய வருகை சற்று தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் நேரம் கருதி நாங்கள் இந்த கூட்டத்தை தொடங்குவோம். அவர் வந்தபின் அவருடைய தலைமை இதை அவர் நடத்துவார். தோழர் ஆவண்ணாக்கான அண்ணாமலை ஒரு விஞ்ஞான பட்டதாரி, பாரிஸ்டர் அட் லோ சட்டத்துறையில் பட்டம் பெற்றவர். இளமை காலத்தில் சமசமாஜ இயக்கத்தின் இளைஞர் அணியில் சுழிபுரம் பகுதியில் தீவிரமாக செயற்பட்டு அக்கால பகுதியில் சாதியத்துக்கு எதிராகவும் இலவச கல்வியை இரவு பாடசாலைகளை நடத்தி இப்போ இந்த டியூஷன் சென்டர்ஸ் போல 60 கால பகுதியிலே இலவச இரவு பாடசாலைகளை நடத்தி அதன் ஊடாக அந்த சமசமாஜ இளைஞர் அணியை அக்காலகட்டத்தில் பலம் பொருந்திய ஒரு அமைப்பாக இவர் நிலைநிறுத்திய ஒரு தலைவராவார். நான் நினைக்கின்றேன் கண்டி பேரின்ப நாயகத்தின் அந்த வரலாற்று தொடர்ச்சி பின்பு சமசமாஜ இயக்கம் எப்படி தன்னகத்தே அதை உள்வாங்கி ஒரு காலகட்டம் வரை வடக்கிலே ஒரு இடதுசாரி அரசியலுக்கு அடிப்படை காரணியாக இருந்ததோ அந்த தாக்கம் நான் நினைக்கிறேன் அந்த ஜப்னா காலேஜ் அந்த வட்டக்கோட்டை பகுதியிலே பெரிய தாக்கத்தை செலுத்திய காலப்பகுதியாகும். பின்னிய காலப்பகுதியில் இந்த சமசமாஜ இயக்கத்தின் சந்தர்ப்பவாத போக்குகள் காரணமாக அதிலிருந்து வெளியேறி அவர் வெளிநாடு சென்றிருந்தார். இருந்த போதும் அண்ணாமலையை பற்றி தோழர் அண்ணாமலையை பற்றிய ஒரு சிறப்பு விடயம் என்னவென்றால் 77 பின்னிய காலப்பகுதியில் உள்நாட்டு பிரச்சனை காரணமாக பலர் புலம்பெயர்ந்து கொண்டிருந்த காலமாகும். ஆனால் தோழர் அண்ணாமலை ஏதோ இந்த தேசத்துக்கு தன்னாலான அரசியல் பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கிற அந்த வசதிகள் எல்லாத்தையும் கைவிட்டு விட்டு அவர் இங்கே திரும்பி வந்து அன்றைய காலப்பகுதியில் முற்போக்குத்தனம் கொண்ட இடதுசாரி இயக்கமாக விளங்கிய நவசமசமாய கட்சியில் இணைந்து வடபகுதியிலே அவர் மிகச் சிறப்பாக செயற்பட்டார். தோழர் வைத்திலிங்கம், பொன் குமாரசாமி, விஜயானந்தன், பாத ஜெயசீலன் அடிகளார் இவை போன்ற ஒரு பெரிய வட்டமான பிரிவினர் அந்த 80, 84, 85 காலப்பகுதியிலே தமிழர் விடுதலை கூட்டணி அந்த 6வது சரத்தின் காரணமாக அவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல முடியாத நிலையின் காரணமாக அவர்கள் தமது அரசியல் செயற்பாடுகளை நிறுத்தி பலர் இந்தியாவுக்கு சென்று விட்ட வேளையில் அங்கே ஒரு வெற்றிடம் தோன்றியிருந்த பொழுது அந்த வெற்றிடத்தை தொழிற்சங்க கூட்டுக்குழு ஜாயிண்ட் ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் கமிட்டி என்ற அந்த குழுவின் மேற்பார்வையின் கீழ் ஒரு வெகுஜன அமைப்பை உருவாக்கி அங்கே சிறப்பான பல போராட்டங்களை முன்னெடுத்திய தலைவர்களில் தோழர் அண்ணாமலையும் ஒருவராவார். அது மாத்திரமல்ல, மிக மோசமான பாதுகாப்பு தரப்பினரின்
பல்வேறுபட்ட தாக்குதலுக்கு எதிராக மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக முயற்சி இயக்கத்தை வடபகுதியிலே செயற்பட வைத்து அந்த மனித உரிமைகள் மீறல்களுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்திய தலைவர்களில் இவரும் ஒருவராவார். ஆனபடியால் சாதாரணமாக தமிழர் விடுதலை கூட்டணிய காலப்பகுதியிலே ஒரு விதமான இணக்க அரசியல் நிலைமைக்கு போய்கொண்டிருந்த பொழுது இளைஞர்கள் எல்லாம் செய்வதறியாது திகைத்த வேளையில் தோழர் அண்ணாமலை போன்றவர்கள் அந்த இளைஞர்களை முக்கிய ஆலோசனைகளை வழங்கி ஒரு வழி நடத்துகின்ற அந்த நிலைமையிலேயும் அவர் செயற்பட்டு வந்தார். எனவே ஒரு பெருமதிமிக்க தலைவரை தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. இன்றைய காலப்பகுதியில் அத்தகைய வெயிட்ஃபுல் ஒரு 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 புலமை ரீதியாக வடக்கு கிழக்கிலே நடைபெறுகின்ற விடயங்களை ஆராய்ந்து அது தொடர்பாக ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற வழிகாட்டல்களுக்கு இன்றைக்கு இவரையும் பெயர் சொல்ல முடியாத அளவு ஒரு பெரிய ஒரு தேக்க வெற்றிட நிலை காணப்படுகிற ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் தமிழர் தேசம் பயணித்து கொண்டிருக்கின்றது. ஆளுக்கு ஒரு ஊருக்கு ஒரு கட்சியை அவரவருக்கு பின்னால் ஒரு டசின் பட்டினி பட்டாளம் என்ற போல இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொடியின் கீழே இப்பொழுது போட்டியிடுகின்ற ஒரு சூழலுக்கு கீழே தமிழ் சமூகம் என்றது இன்றைய நிலையை முகம் கொடுத்திருக்கின்றது. எனவே இன்றைய அவரது நாளிலே இன்று 2 பிரதான தலைப்புகளில் உரைஞர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். முழு நேர சமூக ஆய்வாளரான மதுசூதனன் இலங்கையிலே இடதுசாரிகளின் எதிர்கால போராட்டங்கள் களநிலைகள் தொடர்பான ஒரு மதிப்பீட்டை அல்லது தனது கருத்தை இப்பொழுது முன்வைக்க வருவார். அவரை வருமாறு தோழமையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.